அனைவருக்கும் வணக்கம். என் குருநாதர்களுக்கும், என் நண்பர்களுக்கும், என் வாடிக்கையாளர்களுக்கும், ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உறவு முறைகளில் பிரியமானவர்கள் யார்? ஒரு ஜாதகத்தில் எந்த உறவு மேலே அதிக பாசம், அன்பு, பிரியம் இருக்குங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் நின்ற கிரகமும் லக்னத்தை பார்த்த கிரகத்தினுடைய காரக உறவுகளிடம்தான் ஒரு ஜாதகர் அதிக அன்பும் பாசமும் அதிக அக்கறையத்தோடையும் நடக்கிறார். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் நின்ற கிரகத்திനും லக்னத்தை பார்த்த கிரகத்தின் காரக உறவுகள் கிட்டதான் அன்பும் பண்பும் பாசமும் அதிகமாக இருக்குது. புரிகிற மாதிரி சொன்னால், லக்னத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ தந்தைங்கிற உறவு கிட்ட எவ்வளோ மனக்கசப்பு, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த அன்பும் பாசமும் மரியாதையும் மனசுக்குள்ளே குறையாமல் இருக்குது. அது எவ்வளோ பகை, எவ்வளோ மனக்கஷ்டங்கள் இருந்தாலும் லக்னத்தில் சூரியன் நிற்கிது அப்படின்னா அப்போ தந்தைங்கிற காரக உறவிடம் ஜாதகர் அதிக அன்பும் பாசமும் மரியாதையோடையும் நடந்துக்கிறார். அப்போ லக்னத்தில் நின்ற சூரியனுடைய காரக தெய்வங்கள் மீதும் அதிகமான அன்பு பாசம் வைக்கிறாங்க. இப்போ லக்னத்தில் ஒருத்தர் சூரியன் இருக்கு, அவருக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்குது. தீப வழிபாடு, ஜோதி வழிபாடுகளை ரொம்ப பிடிக்குது. அப்போ லக்னத்தில் சந்திரன் இருந்தால் தாயாரையும் தாயார் மேலே அளவு கடந்த அன்பு பாசம் மரியாதையும் கண்டிப்பாக வைக்கிறாங்க. அம்மாவால் எவ்வளோ சங்கடங்களும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த உறவுகள் மேலே அந்த ஆள் மனசில் அன்பும் பாசமும் மரியாதையும் குறையாமல் இருக்குது. அப்போ ஒருத்தருக்கு லக்னத்தில் செவ்வாய் இருக்குது, ஆண் ஜாதகமாக இருந்தால் சகோதரர்கள் மேலே அளவு கடந்த அன்பு இருக்குது. சகோதரர்களால் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ நெருக்கடி, எவ்வளோ சங்கடங்கள் வந்தாலும் அந்த சகோதரர்களை ஒருத்தர் விட்டு கொடுக்கறதே இல்லை. என்னுடைய அனுபவத்தில் ஒருத்தருக்கு பார்த்த ஜாதகம் மகர லக்னம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருந்து லக்னத்தையே பார்க்குது. வேறு எந்த கிரகத்தோட பார்வையும் லக்னத்துக்கு இல்லை. அந்த சகோதரர்களால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எந்த சூழ்நிலையும் அவங்க சகோதரரை விட்டு கொடுக்காம வச்சிருக்காரு. அப்போ ஒரு லக்னத்தை செவ்வாய் பார்த்தாலும் லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் ஒருத்தருக்கு சகோதரர்களால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த அன்பும் பாசமும் குறையாம பார்த்துக்கிறாங்க. ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் கணவர் மேலையும் சகோதரர்கள் மேலையும் சேர்ந்து அன்பு பாசத்தை வைக்கிறாங்க. கணவர்கிட்ட சகோதரர்களையும் விட்டு கொடுக்கறதில்ல, சகோதரர்கள்கிட்ட கணவரையும் விட்டு கொடுக்கறதில்ல. அப்போ 2 பேரு மேலேயும் அந்த அன்பு பாசத்தை அவங்க குறையாம வச்சுக்கிறாங்க. சகோதர உறவையும் கணவர் உறவையும் எந்த விதத்திலையும் காயப்படுத்திடாம பார்த்துக்கிறாங்க. அந்த 2 உறவுகள் அந்த பெண்ணை எவ்வளோ காயப்படுத்தினாலும் அந்த அன்பும் மரியாதையும் பாசத்தையும் குறையாம அந்த பொண்ணு பார்த்துக்குது. அப்போ ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் லக்னத்தை செவ்வாய் பார்த்தா சகோதரர்களையும் பிடிக்கும், கணவரையும் பிடிக்கும். அந்த 2 உறவுகளால் எவ்வளோ கஷ்டம் காயங்கள் வந்தாலும் அந்த உறவுகளை அவங்க வெறுக்கிறதுன்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த ஆள் மனசில் வெளியில் எவ்வளோ கோபம் வருத்தத்தோடு அவங்க பேசினாலும் அந்த ஆள் மனசில் அவங்களுக்கு அன்பு பாசம் குறையாமல் இருக்குது. ஒரு லக்னத்தில் புதன் இருந்துச்சுன்னா நண்பர்களுக்காக எதையும் செய்கிறாங்க. நண்பர்களுக்காக கோர்ட்டு கேஸு வழக்குக்கு போன ஜாதகங்கள் எத்தனையோ உண்டு. அப்போ லக்னத்தில் ஒரு புதன் இருந்தால் தன் நண்பன் தான் உலகம்னு வாழ்றாரு. அல்லது தாய்மாமன் உறவுகிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. தாய்மாமனால எவ்வளோ காயம், எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனைகள் வந்தாலும் அந்த தாய்மாமன் மேலே இருக்கிற அன்பும் பண்பும் பாசமும் மரியாதையும் குறையாம பார்த்துக்கிறாங்க. அப்போ லக்னத்தில் இருக்கிற புதனோட தெய்வத்தை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. கன்னிமார்களை வழிபடுறது, ஸ்ரீராமரை வழிபடுறது, வெங்கடாஜலபதியை வழிபடுறது அப்படி பிடிக்குது. அப்போ லக்னத்தில் புதன் இருந்தால் இளைய சகோதரி, தாய்மாமன், நண்பர்கள், இந்த 3 உறவுக்காக தன் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து காட்டுறாங்க. அப்போ ஒருத்தருக்கு லக்னத்தில் குரு இருக்குது, அவங்களுக்கு குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு குழந்தைகிட்ட 10 நிமிஷம் உட்காந்தாங்கன்னா அந்த மனக்கவலை மனவேதனை ஈஸியாக மறந்துடுவாங்க. தன் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, லக்னத்தில் குரு இருந்தால் அவங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரு குழந்தைய பார்க்கும்போது அந்த பிரச்சனையை மறந்துடுறாங்க. அப்படி ஒருத்தருக்கு லக்னத்தில் குரு இருந்து தன் பிள்ளைகளால் எவ்வளோ கடன், எவ்வளோ வலி, எவ்வளோ அவமானம், எவ்வளோ வேதனைப்பட்டாலும் அந்த குழந்தைங்க மேலே இருக்கிற அன்பும் பண்பும் பாசமும் குறையாமல் இருக்குது. அந்த ஆள் மனசில் அந்த அன்பும் பண்பும் பாசமும் மரியாதையும் குறையாமல் பார்த்துருக்காங்க.
இப்போ ஒருத்தருக்கு லக்னத்துல குரு இருந்தா பொருளாதாரத்துல ரொம்ப கவனமா இருக்காங்க. தன்னோட ஒவ்வொரு காசும் தவறான வழியில செலவாக கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்து பார்த்துக்கணுங்களுக்கும் லக்னத்துல குரு இருக்கு. ஒருத்தருக்கு லக்னத்துல சுக்கிரன் இருக்குன்னா அக்கா உறவுகளை ரொம்ப பிடிக்கும். அக்கா உறவுகளால் எவ்வளவு காயப்பட்டாலும் அந்த அக்காங்கிற உறவுகளை அவங்க விட்டு கொடுக்கறது இல்லை. அத்தை உறவுகளையும் ரொம்ப பிடிக்குது. அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்கிற உறவுகள் அத்தை உறவையும் ரொம்ப பிடிக்குது. அவங்களோட சேர்த்து மனைவியும் இவருக்கு ரொம்ப பிடிக்குது. அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல லக்னத்துல சுக்கிரன் இருந்துட்டா அவருக்கு அக்கா தங்கச்சி உறவுகள் மேல, அக்கா அத்தை உறவு மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அக்கா உறவுகளாலேயோ அத்தை உறவுகளாலேயோ எவ்வளவு காயம், எவ்வளவு வருத்தம், வலி வேதனை இருந்தாலும் அந்த அக்காங்கிற உறவும் அத்தங்கிற உறவையும் அவர் விட்டு கொடுக்கறது இல்லை. அந்த அன்பும் பாசமும் மரியாதையும் குறையாம பார்த்துக்கிறார். அப்ப லக்னத்துல சுக்கிரன் இருந்தா மனைவியை ரொம்ப பிடிக்குது. ஒரு பெண்ணுக்கு லக்னத்துல சுக்கிரன் இருந்தா அக்காவோட வாழ்க்கை வரைக்கும் இவங்க தலையிடுறாங்க. அக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நிற்கிறாங்க. அக்காவால் ஒரு அவமானமோ தலைகுனிவோ ஏற்பட்டாலும் அந்த அக்காங்கிற அன்பு பாசம் மரியாதையை குறையாம பார்த்துக்கிறாங்க. அப்போ ஒரு லக்னத்துல சுக்கிரன் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் அத்தை உறவையும் அக்கா உறவையும் கட்டாயம் அவங்களுக்கு பிடிக்குது. ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவியும் ரொம்ப பிடிக்குது. ஒரு லக்னத்துல சனி இருக்குது அப்படின்னு வச்சுக்கன்னா சித்தப்பார் உறவுகளை ரொம்ப பிடிக்கும். சின்ன மாமனார்னு உறவுகளை ரொம்ப பிடிக்கும். தன் மனைவியோடைய சித்தப்பா உறவுகள் இருந்தா இவருக்கு சின்ன மாமனார் உறவுகளும் ரொம்ப பிடிக்குது. குலதெய்வ வழிபாட்டில் குலதெய்வ வேலையில எடுத்து கட்டி செய்கிறாங்க. ஒரு குலதெய்வம் கோயில் இல்லை விசேஷம் நடக்குது, இல்லை ஒரு குலதெய்வம் கோயிலை எடுத்து கட்டுறாங்க அப்படின்னா லக்னத்துல சனி இருக்கிறவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தோம்னா அந்த குலதெய்வத்தினுடைய வேலையை எடுத்து செய்யறதுல அவ்வளோ சந்தோஷமா செய்கிறாங்க. அதனால எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை, எவ்வளோ மன வருத்தம் வந்தாலும் லக்னத்துல சனி இருக்கிறவர் குலதெய்வ வழிபாடும் சித்தப்பார் வழி உறவுகள் கிட்டையும் சின்ன மாமனார் வழி உறவுகிட்டையும் ரொம்ப அன்பு பாசமா நடந்துக்கிறாங்க. அந்த உறவுகளால எவ்வளோ காயம், வலி, வேதனை வந்தாலும் அதை மறந்துட்டும் தன் மனசுல இருக்கிற அன்பும் பண்பும் பாசமும் குறையாம பார்த்துக்கிறாங்க. அப்ப லக்னத்துல சனி இருக்கிறவருக்கு குலதெய்வ வழிபாடு பிடிக்குது, காவல் தெய்வ வழிபாடுகளையும் பிடிக்கும். அதாவது ரூல் என்னன்னா லக்னத்தில் இருக்கிற கிரகத்துடைய காரக உறவுகளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க மேல அன்பு பாசம் மரியாதையோட இருக்கிறாங்க. அந்த காரக தெய்வங்களை வழிபடுறதுலேயே அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கு. அப்ப லக்னத்துல ராகு இருக்குது, அவருக்கு தாத்தா வழி உறவுகளை ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பா அப்பா வழி தாத்தா உறவு, அப்பாவை பெற்ற அப்பா தாத்தா உறவு கிட்ட அவங்க ரொம்ப பிடிக்குது. நிறைய குழந்தைகள் லக்னத்துல ராகு இருக்கிற குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட வளர்றதை விட தாத்தா பாட்டி கிட்ட வளர்றதை ரொம்ப விரும்புறாங்க. அப்ப லக்னத்துல ராகு இருந்தா தந்தை வழி தாத்தாவையும் தந்தை வழி தாத்தா பாட்டி உறவுகளையும் கண்டிப்பா பிடிக்கும். அந்த உறவு இவங்களை நினைக்கல, அந்த உறவு இவங்க மேல பாசமே இல்லைன்னா கூட இந்த ஜாதகர் லக்னத்துல ராகு இருக்கக்கூடிய ஜாதகர் தன் தந்தை வழி தாத்தா பாட்டியை வணங்காம அவங்கள நினைக்காம அல்லது அவங்களோட அன்பு பாசம் இல்லாம இருக்கிறது. அப்போ ஒருத்தருக்கு லக்னத்துல கேது இருக்குது, தாய் வழி தாத்தா பாட்டியை ரொம்ப பிடிக்குது, அம்மா வழி தாத்தா பாட்டிகளோட அதிகமா வாழ்றாங்க, அம்மா வழி தாத்தா பாட்டியோட ரொம்ப அடாப்டா இருக்காங்க. அப்ப அம்மா வழி தாத்தா பாட்டிகள் கிட்ட இருக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. அப்ப லக்னத்துல கேது இருந்தா கேதுவுடைய ஆதிக்கம் உள்ள தெய்வங்கள், கேதுவுடைய காரகத்துவமான தெய்வங்களை வழிபடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அப்போ லக்னத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தையும் லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த காரக உறவையும் ஜாதகருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மேலதான் அன்பு பாசம் மரியாதை பிரியம் குறையாம வச்சிருக்கிறாங்க. அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, பிரியம் இருக்குது, மரியாதையும் இருக்குது. இதுல லக்னத்துல நின்ற கிரகத்துக்கும் பார்த்த கிரகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ புரியுற மாதிரி சொன்னா லக்னத்துல சூரியன் இருக்காரு, லக்னத்தை சனி பார்க்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். லக்னத்துல சூரியன் இருக்காரு, லக்னத்தை ஒரு சனி பார்க்கிறார். லக்னத்துல சூரியன் இருந்தா அப்பாவையும் பிடிக்கும் சித்தப்பாவையும் பிடிக்கும். ஆனா அந்த சித்தப்பார் சொல்றதுக்கு கட்டுப்பட மாட்டார், அப்பா சொன்ன கட்டுப்படுவார். லக்னத்தில் இருக்கிற கிரகம் சொன்னா அந்த சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறார். அவங்க எவ்வளவு பகை விரோதமான ஜாதகமாவே இருந்தாலும் அப்பனும் மகனுக்கு எவ்வளவு ஜென்ம பகையா இருந்தாலும் லக்னத்துல சூரியன் அப்பா வந்து பேசிட்டு எல்லாத்தையும் மறந்துடுறாரு, அந்த பகையே மறந்துடுறாரு. அப்ப லக்னத்துல நின்ற கிரகம் ஆர்டர் போடும்போது அந்த ஆர்டர்ல கரெக்டா நிக்கிறாங்க. லக்னத்தை பார்த்த கிரகத்தினோட உறவை பிடிக்கும், காரகத்தை பிடிக்கும், அந்த காரக உறவு மேல பாச அன்பு மரியாதை பிரியம் இருக்கும். ஆனா அவங்க சொன்னா கட்டுப்படுவாங்களான்னா லக்னத்துல நின்ற கிரகம் சொல்லும் போதுதான் கட்டுப்பாங்க. அப்ப லக்னத்தை ஒரு கிரகம் கூட பார்க்கல, லக்னத்துல ஒரு கிரகம் கூட இல்லை அப்படின்னா லக்ன டிகிரிக்கு எந்த கிரகம் நெருக்கமான பாகையில் இருக்குன்னு பாருங்க. ஒரு சிம்ம லக்னம் 12 டிகிரியில் இருக்கு,
அந்த 12 டிகிரிக்கு முன்பின் எந்த கிரகங்கள் 3 டிகிரியில் இருக்கோ அந்த கிரக காரக உறவுகளையும் பிடிக்கும். அப்ப லக்னத்துல நின்ற கிரகத்தினுடைய காரக தொழிலை எடுத்து செய்யும் போது அந்த தொழிலை ரொம்ப பிரியப்பட்டு செய்யறாங்க. ஒருத்தருக்கு லக்னத்துல சூரியன் இருக்கு, அரசாங்க வேலை கிடைச்சிருச்சா, அந்த அரசு வேலையை ரசிச்சு செய்யறாங்க. ஒருத்தருக்கு லக்னத்துல சந்திரன் இருக்கு, உணவு சம்பந்தப்பட்ட தொழில், விவசாயம் சார்ந்த தொழில், ஒரு நீர்வளம் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யறாங்கன்னா அதை ரொம்ப விரும்பி ஆசையோட செய்யறாங்க. ஒருத்தருக்கு லக்னத்துல செவ்வாய் இருக்குது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல போயிட்டாருன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலை நல்லா விரும்பி செய்யறாரு. ஒருத்தருக்கு லக்னத்துல புதன் இருக்கு, ஒரு கமிஷன் தொழிலுக்கு போயிட்டாருன்னா அந்த கமிஷன் தொழில சூப்பரா சம்பாதிச்சிடுறாங்க. அதாவது அந்த தொழிலை ரசிச்சு அந்த தொழில் மேல ரொம்ப அன்பு பாசத்தோட இருந்து செய்யறாங்க. அப்ப லக்னத்துல எந்த கிரகம் இருக்குதோ, லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தோட காரக உறவு மேல பிரியம், அன்பு, பாசம், மரியாதையோட இருக்காங்க. அந்த காரக தெய்வத்தை வழிபடும் போது அவங்களுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி கிடைக்குது. அந்த காரக தொழிலை செய்யும் போது அவங்க அதை விருப்பப்பட்டு செய்யறாங்க. அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்ப லக்னத்தை எந்த கிரகம் பார்க்கல, லக்னத்துல எந்த கிரகம் இல்லை, லக்னத்துக்கு எந்த கிரகம் நெருக்கமான பாகையிலையும் இல்லை அப்படின்னா அந்த உறவர், அந்த ஜாதகர் எந்த உறவுக்காகவும் கவலைப்படுறது கிடையாது. எந்த உறவுக்காக எந்த ஒரு மன வருத்தத்தையும் படுறது கிடையாது. ஒரு காலத்துக்கு அப்புறம் எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுகள்லாம் வேணாலும் உதிரி தள்ளிட்டு வாழ்றாரு. அப்போ லக்னத்தை ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கணும், லக்னத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், அல்லது லக்ன டிகிரிக்கு நெருக்கமான டிகிரியில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அப்பதான் அந்த ஜாதகர் ஒரு உறவுக்கு அன்பு, பாசம், பிரியத்தோட வாழ்றாரு. அந்த உறவுக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா வாழ்றாரு. லக்னத்தை எந்த கிரகம் பார்க்கல, லக்னத்தில் எந்த கிரகம் இல்லை, லக்ன பாகைக்கு நெருக்கமான பாகையில் எந்த கிரகம் இல்லைன்னா அந்த ஜாதகர் ஒரு நாளைக்கு வெறுமையோட வாழ்றாரு. யாருக்காகவும் அழுகுறதில்லை, யாருக்காகவும் கஷ்டப்படுறதில்லை, எதுக்காகவும் அவங்க ஃபீல் பண்ணாமல் லைஃப்பை அழகாக கொண்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு ஜாதகத்துல உறவு முறைகள், எந்த உறவு நம்ம மேல பிரியமா இருக்குது, நாம எந்த உறவு மேல பிரியமா இருக்கிறோங்கிறத ஒரு ஜாதக ரீதியா கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்காக இந்த விதிமுறை. என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நபர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அல்லது கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ உங்கள் கேள்வியை முன்பதிவு செய்து உங்கள் ஜாதகத்தை அனுப்பி முன்பதிவு வாங்கிக்கிட்டு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரலாம். நன்றி, வணக்கம்.